ஹவு டு கம்யூனிகேட் இன் மேரேஜ் இதான் இன்றைய தலைப்பு. திருமணத்திலே எவ்விதமாக தகவல் தொடர்பு கொள்வது. இட் இஸ் அமேசிங் தட் டூ மேரீடு பீப்புள் கேன் லிவ் டுகெதர் அண்ட் நாட் ரியலி நோ ஈச் அதர். திருமணமான இருவர் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து வாழ முடியும். வாழ்ந்தும் கூட அவர்களை பற்றி ஒருவருக்கு ஒருவர் தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்க என்ன விதமான குணமுடையவர்கள், எது அவங்களுக்கு பிடிக்காது என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே வாழ்க்கை முழுவதும் சேர்ந்து வாழக்கூட முடியும். இக்னரன்ஸ் இஸ் டேஞ்சரஸ் இன் எனி ஏரியா ஆஃப் லைஃப். அறியாமை என்பது மிக மிக ஆபத்தானது. அதுக்கு தான் நம்முடைய சிஸ்டத்தில் என்ன சொல்கிறாங்க, கல்வி. கல்வியை எதற்கு கிறிஸ்தவர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பரப்பினார்கள்? கல்வியை எதற்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று மறைத்து வைத்தது? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆர்சி சர்ச்சில் யார் இருப்பா, சாமியார்னு இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் பழைய காலத்தில் மாங்க்ஸ்ன்னு பேர். மாங்க்ஸ்னால் எப்படி இருப்பாங்க? முற்றும் துறந்தவர்கள். எதுவுமே இன்னும் நம்ம ஊரில் இருக்கிற சாமியார்கள் மாதிரி தான் ஆர்சி சர்ச்சில் மாங்க்ஸ்ன்னு இருந்தாங்க. அந்த மாங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஷேக்ஸ்பியர் ஒரு கதையில் எழுதுகிறார். மாங்க்ஸ் நடந்து போய் ஒரு சபைக்கும் போய் போதகம் பண்ணணும். ஒரு கிராமத்தில் ஒரு சர்ச் இருக்கும், அதுக்கு நடந்து போய் போதகம் பண்ணணும். நடந்து போய் போதகம் பண்ணினா அவன் எப்படி இருப்பான்? ஒல்லியாக குச்சி மாதிரி இருக்கும். ஆனால் கொளுத்த பண்ணி மாதிரி இருக்கிறான்னு ஷேக்ஸ்பியர் எழுதுகிறார். எப்படி நீங்கள் கொளுத்து போனீங்க? மக்களிடத்திலிருந்து பணத்தை சுரண்டி தின்றார்கள். அதான் ஷேக்ஸ்பியர் எழுதுகிறார். காணிக்க கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு சுரண்டி தின்னுட்டு பைபிள் எதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிரீக், ஹீப்ரு, லாட்டின் லாங்குவேஜில் இருக்கும். கிரீக், ஹீப்ரு, லாட்டின் லாங்குவேஜை யார் படிக்கணும்? பிரபுக்கள், லார்ட்ஸ் இருக்காங்கல்ல, பிரபுக்களும் அரசர்களும் மட்டும்தான் படிக்கணும். வேறு யாரும் படிக்கக்கூடாது. இந்த சாமியார்கள் படிப்பாங்க. அதே மாதிரி ஒரு சூழல் இந்தியாவிலே இருந்தது. சமஸ்கிருதத்தில் தான் வேத எழுத்துக்கள் இருக்கும். தமிழ் நீச பாஷை, மனித பாஷை. சமஸ்கிருதம் தெய்வீக பாஷை. அதனால சமஸ்கிருதத்தை யார் படிக்கணும்? பிராமணர்கள் மட்டும்தான் படிக்கணும். வணிகர்கள் படிக்கலாம், உயர்குலத்தோர் ஜமீன்தார் படிக்கலாம், அரசர்கள் படிக்கலாம். இதே சூழ்நிலை தான் தமிழ்நாட்டிலே இருந்தது, இந்தியாவில் இருந்தது. இதே சூழ்நிலை தான் இங்கிலாந்திலே இருந்தது, பல அயல் நாடுகளிலும் இருந்தது. முன்னெல்லாம் இங்கிலாந்தை விட ஃபேமஸ் ஆனது என்ன கேட்டிங்கன்னா ஸ்பானிஷ், ஸ்பெயின் தான் ரொம்ப ஃபேமஸ், ஃப்ரான்ஸ். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃபேமஸ் இங்கிலாண்டை விட. அப்புறம் இங்கிலாந்து இங்கிலீஷ் ஃபேமஸ் ஆகி வந்துச்சு. இந்த நாடுகளில் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா மார்க்ஸ் தான் பெரிய ஆளுங்க. அவங்கெல்லாம் பைபிளை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. மக்கள் அறியாமையில் இருந்தார்கள், மிகப்பெரிய ஆபத்திலே இருந்தார்கள். மக்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. வில்லியம் டிண்டேல், கவர்டேல்னு ரெண்டு பேரும் வந்தாங்க. எதுக்குப்பா மக்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்காம இருக்கிறீங்க? ஐயோ, பைபிளில் இந்த மாதிரி போட்டிருக்குப்பா, தெரியுமா தெரியாதா அப்படின்னு பைபிளை மொழிபெயர்த்தாங்க. கிரேக்க, எபிரேய, லத்தீன் மூல பாஷைகளிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தார். மொழிபெயர்க்கும்போது மொழிபெயர்க்க கூடாது அப்படின்னு அரச சட்டம் போடுது. யார் போடுறா? இப்போ எப்படி பிராமணர்கள் இந்தியாவிலேயே கல்வியை கொடுக்கக்கூடாது என்று தடை போட்டார்களோ, அதே மாதிரி இந்த மாங்க்ஸ் என்ன பண்ணால் அரசர்கள்ட்டையும் பிரபுக்கள்கிட்டையும் சொல்லி பொதுமக்கள் வேத எழுத்துக்களை படிக்கக்கூடாது, அதை மொழிபெயர்த்து தருகிற வில்லியம் டிண்டேலையும் கவர்டேலையும் தடுக்கணும்னு சொல்லிட்டு சட்டங்கள் மூலமாக அவர்களை ஒடுக்கினார்கள். அவங்க என்ன பண்ணாங்க, கைப்பிரதி எழுதினான். மத்திய 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம் அப்படின்னு போட்டு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மோடு வந்தது, அதுதான் இயேசு கிறிஸ்துன்னு எழுதினாங்க. எழுதி கொடுத்தாங்க. படிக்க கொடுக்கும்போது இந்த கைப்பிரதியை யார் 10 முறை எழுதி கொடுக்கிறீர்களோ உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வரும் என்று சொன்னார். உடனே எல்லாரும் அதை ஆவலாக வாங்கி, இப்படியா பைபிளில் போட்டிருக்கு, ஐயோ அற்புதமாக இருக்கே, நான் 10 முறை எழுதுறேன், நான் 10 முறைன்னு எல்லாரும் 10 முறை எழுதி யோவான் 1ஆம் அதிகாரம் அவங்க நாடு பூரா பரவிடுச்சு. அடுத்து யோவான் 2ஆம் அதிகாரத்தை வில்லியம் டிண்டேலும் கவர்டேலும் மொழிபெயர்க்கிறாங்க. இப்படியே மொழிபெயர்த்து நாடு பூரா எல்லா பேரும் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டான். இது ஷேக்ஸ்பியர் காலத்தில் என்னாச்சு, நாடு முழுவதும் ஓரங்க நாடகங்களை நடத்தி நாடக எழுத்துக்களையும் எல்லாருக்கும் பரப்பினான். அப்போ கல்வி இல்லாத சமுதாயம் கல்வி அடைந்தது. இக்னரன்ஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ். அறியாமையில் இருந்த மக்கள்
ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கிலாந்து எப்படி இருக்குன்னா நம்ம கிராமத்தில் இருக்க சேரி எப்படி இருக்கும், பன்னியும் நாயும் கோழியும் எப்படி போய்கிட்டு இருக்கோம், சாக்கடைகள் இருக்கும், அப்படியே இருக்குது இங்கிலாந்து. கல்வியினால் என்ன ஆச்சுன்னா பலவிதமான கல்லூரிகள், பலவிதமான ஸ்கூலு, பலவிதமான மருத்துவமனைகள் வந்தது. அதை இந்தியாவுக்கும் கொண்டு வந்தாங்க ஆங்கிலேயர்கள். ஒரு பக்கம் வணிகத்துக்கு அடிமைப்படுத்தக்கூடியவன் தான், ஒரு பக்கம் கல்வியையும் மருத்துவத்தையும் கொடுக்கக்கூடியவர்கள் உலகமெங்கும் பரவி போய் தேவனுடைய அன்பை கொடுத்தார்கள். மக்களை அறியாமை இருளில் இருந்து நீக்கினார்கள். இக்னரன்ஸ் இஸ் டேஞ்சரஸ் இன் எனி ஏரியா ஆஃப் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு இது தெரியாதுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறீர்கள். அது வாழ்க்கையின் எந்த பகுதியிலும் அப்படி இருக்கக்கூடாது. பட் இட் இஸ் எஸ்பெஷலி டேஞ்சரஸ் இன் மேரேஜ். அது திருமணத்திலே ரொம்ப ரொம்ப மோசமானது. எனக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியாதுங்க, தெரியாதனமாக கட்டிவிட்டேங்க, அவள் இவ்வளோ மோசமானவளாக இருப்பான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு தெரிஞ்சால் எப்படி இருக்கும்? பயங்கரமான குடிகாரனை என் வாழ்க்கையில் இன்னொரு பொம்பளையோட பழகிட்டு இருந்த ஒருத்தனை நான் ஏமாந்து கல்யாணம் பண்ணிட்டேங்க, என் வாழ்க்கையே நரகமாக போச்சு. எத்தனை பேர் அப்படி சொல்கிறாங்க? இக்னரன்ஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ் எஸ்பெஷலி in marriage. A Christian husband needs to know his wife's moods, feelings, needs, fears and hopes. ஒரு கிறிஸ்தவ கணவன் தன்னுடைய மனைவியின் மனநிலைகள், உணர்ச்சிகள், தேவைகள், பயங்கள், நம்பிக்கைகள் இதை எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். He needs to listen with his heart and share meaningful communication with her. அப்போ அதை மனது கொடுத்து கேட்க வேண்டும். என்ன நடக்கும்? சொல்லு இந்த வடிவேலு ஒரு படத்தில் சொல்லிட்டு இருப்பான் பாரு, பாத்தியாயா இங்கேருந்து ஆரம்பித்து இங்கிலாந்து போயிட்டான், நீ என்னையா சொல்கிற அப்படின்னு கேட்பான்ல. சும்மா ஒரு பேருக்காக சொல்லு இப்படிலாம் சொல்லக்கூடாது. முழு மனதோடு நாம் கவனிக்க வேண்டும் என்ன தேவை இருக்கிறது. லிசன் வித் ஹிஸ் ஹார்ட் அண்ட் ஷேர் மீனிங்ஃபுல் கம்யூனிகேஷன் வித் ஹர். நாம் குடும்பத்திலே ஒருவரோடு ஒருவர் அர்த்தமுள்ள தகவல் தொடர்பை கொண்டிருக்க வேண்டும். There must be in the home such a protective atmosphere of love and submission that the husband and wife can disagree and still be happy together. எல்லா பேரும் நான் சொன்னது தான் கேட்கணும் அப்படின்னு ஒன்றும் அவசியமே கிடையாது. என்னுடைய கருத்து தான் முதன்மையானது, எல்லா பேரும் எனக்கு கீழ்ப்படிந்த நடக்கணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. எல்லா பேருக்கும் விதவிதமான எண்ணங்கள் உண்டு, விதவிதமான கருத்துக்கள் உண்டு. அந்த கருத்துக்களையும் நாம் அனுமதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இருக்க வேண்டும். அது என்ன விதமான கருத்தாக இருந்தாலும் சரி, அந்த கருத்துக்கும் நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி இருந்தால் தான் there must be in the home such a protective atmosphere of love and submission that the husband and wife can disagree and still be happy together. வேறு வேறு கருத்துக்கள் இருந்தாலும் கூட அவர்கள் அப்போதும் மனமகிழ்ச்சியாக வாழ முடியும். It has well been said that love without truth is hypocrisy. அப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே 10 பிள்ளையை லவ் பண்ணிட்டு வந்திருப்பான், மனைவிட்ட என்ன சொல்கிறான், யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு போட்டு ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட்டு போடுறான். ஏற்கனவே லவ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பிள்ளை என்ன ஆச்சு, கல்பனான்னு ஒரு பிள்ளையை லவ் பண்ணிக்கிட்டு இருந்த, நிஷான்னு ஒரு பிள்ளையை லவ் பண்ணிக்கிட்டு இருந்த, உஷான்னு ஒரு பிள்ளையை லவ் பண்ணிக்கிட்டு இருந்த, அந்த பிள்ளையெல்லாம் அதை பற்றிலாம் என் மொண்டாட்டிகிட்ட சொல்லாத, அதெல்லாம் அப்படியே மறைச்சிரு. அப்போ என்ன அர்த்தம்? இட் ஹாஸ் வெல் பீன் செட் தட் லவ் வித்தவுட் ட்ரூத் இஸ் ஹிப்போக்ரஸி. உண்மை இல்லாமல் அன்பாக நடிப்பது மாய்மாலம். அண்ட் ட்ரூத் வித்தவுட் லவ் இஸ் புரூட்டாலிட்டி. அப்போ அன்பு இல்லாமல் உண்மையாக நடந்து கொள்வது, நான் நேர்மையானவன், பெரிய ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி நடந்துக்குவாங்க. ஒரு சில வீடுகளில் பார்த்துருக்கீங்களா, ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸர் பயங்கர பிரச்சனையாகவே இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு எதை பிடிக்காது அதை பிடிக்காது. கடந்த இவன் ஒரு படத்தை கூட அதை எடுத்து நடித்திருப்பானே, சந்தோஷ் சுப்பிரமணியமா, அதில் அவங்க அப்பா அப்படி ஸ்ட்ரிக்டாக இருப்பார், பிள்ளைங்களுக்கு என்ன ஏதுன்னே தெரியாது. இப்படி கூட குடும்பத்தை நடத்த முடியும், ஆனால் அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அண்ட் ட்ரூத் வித்தவுட் லவ் இஸ் புரூட்டாலிட்டி. We need both truth and love if we are to grow in our understanding of one another. ஒருவரை ஒருவர் நாம் மேலும் மேலும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நம்மிடத்திலே உண்மையும் இருக்க வேண்டும், அன்பும் இருக்க வேண்டும். ரெண்டும் இருந்தால் தான், உண்மையும் அன்பு இருந்தால் தான் நாம் மேலே மேலே ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும். How can a husband show consideration for his wife if he does not understand her needs or problem? ஒரு மனைவியின் தேவைகள் என்ன என்றோ அல்லது பிரச்சனைகள் என்ன என்றோ புரிந்து கொள்ளவில்லை என்றால் மனைவிக்கான பரிசீலனைகளை எப்படி கணவன் கொண்டிருக்க முடியும்? மனைவியை பற்றி ஏதாவது சிந்திக்க முடியுமா?
என்னன்னே தெரியாது, அவன் பாட்டு போய்கிட்டு இருப்பான். ஒரு ரூல்ஸ் ரெங்காச்சாரி அப்படின்னு கூட முன்ன ஒரு வழக்கு சொல் உண்டு. டு சே ஐ நெவர் நியூ யூ ஃபெல்ட் தட் வே இஸ் டு கன்ஃபஸ் தட் அட் சம் பாயிண்ட் ஒன் மேட் எக்ஸ்கம்யூனிகேட்டட் தி அதர். நீ அப்படி நினைச்சியா, நீ அப்படி நினைப்பேன்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா என்ன அர்த்தம்? அப்போ தன்னுடைய துணைவரோடு அவர்கள் பேசுவதை நிறுத்தியிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அவங்கள பற்றி புரிஞ்சிக்கலைன்னா அப்புறம் என்ன வாழ்க்கை வாழ்கிறீங்க? இதுதான் சொல்கிறாரு. கிறிஸ்துவே சபைக்கு தலைவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு உங்களுக்கு வாழ்க்கை இல்லை, இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் தகவல் தொடர்பு கொள்ளவில்லை, இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்களுக்கு தெரியவில்லை என்றால் என்ன விதமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? திருமண வாழ்க்கையையும் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கையும் ஒன்றாக ஒப்பிடுகிறார். சபையே மணவாட்டி, நாம் எல்லாம் தேவனுக்கு மணவாட்டியாக இருக்கிறோம். கிறிஸ்துவே சபைக்கு தலைவராக இருக்கிறார், மணவாளன் வருகிறார் இல்லையா? இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவிடத்தில் பேசாத, ஜெபிக்காத ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? கணவனிடத்திலே பேசாத ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? கணவன் மனைவியை கண்டுகொள்ளாத ஒரு வாழ்க்கை எப்படியாப்பட்ட வாழ்க்கை? நீ என்ன வேணால் பட்டுப்போ, எதா வேணாலும் நீயே போய் பாடு அப்படி சொன்ன. அப்படி கணவன் வெளிநாட்டில் வேலை பார்க்கிறார், கறிவாகனா மனைவி ஓடணும், வீடை சுத்தம் பண்ணுற கக்கஸ் கலர் கொண்டு வரனா வெளியிலேருந்து கொண்டு வரணும், எல்லா வேலைகளையும் மனைவியை தனியாக பாடுபடுகிறார். பிள்ளையை கொண்டு ஸ்கூலில் விடணும், காலேஜில் விடணும், மருந்து வாங்கணும், மாத்திரை வாங்கணும், அல்லாடுறாங்க தனிப்பட்ட விதத்தில். கணவனுடைய எந்த துணையும் இல்லை. கணவன் 6 மாதத்துக்கு ஒருக்கா பணம் அனுப்புவார். இது எவ்விதமான ஒரு குடும்பமாக இருக்க முடியும்? இதான் திருமணத்திலே தேவன் என்ன சொல்கிறார்? கணவனும் மனைவியும் ஒன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் பிரியக்கூடாது. வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், காசு சம்பாதிக்கிற ஆசையில் என்ன பண்ணுறாங்க? பண ஆசை உள்ளவர்கள் தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்கிறார்கள். குடும்பம் பிரிஞ்சு போயிடுது. தேவனை விட்டு உலகத்தின் பேரிலே பணம் சம்பாதிக்கணும் போகிறவங்க எல்லா பேரும் இதே மாதிரி தாங்கிறாங்க. தேவனை விட்டு பிரிப்பவர்களும் கணவனின் மனைவியை விட்டு பிரிப்பவர்களும் அப்படி தான் ஆகுறாங்க. when either mate is afraid to be open and honest about a matter, then they are building walls and not bridges. கணவன் மனைவியில் யார் ஒருவர் ஒரு விஷயத்தை குறித்து நேர்மையாக பேசாமல் இருக்கிறார்களோ அப்போ என்ன பண்ணுறாங்க? they are building walls. இருவருக்கும் இடையே ஒரு சுவரை கட்டி கொண்டு இருக்கிறார்கள், இணைப்பு பாலத்தை கட்டவில்லை. ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் ஒன்றை மறைக்கும் போது என்ன ஆகுது? ஒரு நாளுக்குள்ள 2 பேருக்கும் பெரிய சுவர் விழுந்துடும், ஒருத்தர் பேச மாட்டாங்க, வாழ்க்கை முழுவதும் நரகமாகிவிடும். இதே மாதிரி தான் நீங்கள் ஆண்டவரிடத்தில் பேசலை, ஆண்டவரிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை என்றால் என்ன ஆகும்? 2 பேரும் பிரிஞ்சிட வேண்டிதான். நாம் நரகத்தில் தான் இருப்போம். நரகம்னா என்ன? இடம் எங்கேயாவது இருக்கா? வீனஸ் கிரகத்தில் தான் நரகம் இருக்கா? இந்த உலகத்திலே நீங்கள் நரகத்தை உண்டாக்கி விடுகிறீர்கள், இந்த உலகத்திலே நீங்கள் பரலோக ராஜ்யத்தை உண்டாக்குகிறீர்கள். எப்பொழுது நீங்கள் அன்பான தேவனுக்கு பயப்படுகிற குடும்பமாக இருக்கிறீர்களோ அப்பொழுது பரலோக ராஜ்யம் எங்கன்னு இயேசுக்கிட்ட போய் கேட்டாங்க. இயேசு என்ன சொன்னார்? பரலோக ராஜ்யம் உங்களிடத்தில் இருக்கிறதே, இங்கே தான் ஏன் இருக்குது? நீங்கள் தான் சந்தோஷமாக வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை மற்றவர்களுக்கும் காண்பிக்க வேண்டும், நீங்களும் உருவாக்க வேண்டும். இதான் ஒரு குடும்பத்திலே எப்படி இருக்க வேண்டும்? கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் எதையும் மறைக்கக்கூடாது. ரகசியமாக ஃபோனை நோண்டிக்கிட்டு அப்பா அம்மா வந்தோடனே டொப்புக்குன்னு ஃபோனை மூடினான்னு அர்த்தம் யூ ஆர் ஹைடிங் சம்திங் விச் இஸ் நாட் ரைட்ஃபுல், விச் இஸ் நாட் லீகல் இல்லையா? உண்மையானது, நம்பிக்கையானது, நேர்மையானது ஏதோ ஒன்றிலிருந்து நீங்கள் விலகி போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஒரு ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம பாட்டு பார்த்துட்டு இருக்கோம், ஒருத்தர் வராரு, இங்கே பாருங்களேன் என்ன போட்டிருக்கு, ஓப்பனாக இருந்தால் என்ன அர்த்தம்? எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றை நாம் பார்க்கிறோம் என்று அர்த்தம். ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒன்றை நீங்கள் எதற்காக பார்க்க வேண்டும்? ஒன்றை மறைக்கிறீர்கள் என்றால் நடுவில் யூ ஆர் பில்டிங் வால்ஸ் நாட் பிரிட்ஜஸ். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திருமணத்துக்கு இது பொருந்தும், ஆண்டவரோடு நமக்குள்ள தொடர்புக்கும் பொருந்தும், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் பொருந்தும். இன்னைக்கு எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. பட் ஸ்பீக்கிங் த ட்ரூத் இன் லவ் we may grow up into him in all things. நாம் அன்பிலே உண்மையை பேசுகிறவர்களாய், சத்தியத்தை பேசுகிறவர்களாகி இருந்தால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக அதிகமாக வளர்வோம், எல்லாவற்றிலும் வளர்வோம் என்று எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. இன்றைக்கு ஆக்ஷன் அசைன்மெண்ட். லிஸ்ட் இன் ஆர்டர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் as you see it 10 things a husband can do to show he loves his wife or vice versa. கணவனும் மனைவியும் அன்பாக இருக்கிறார்கள், கணவன் மனைவி இடத்திலே அன்பை காட்டுகிறான் என்பதை காண்பிக்கிற 10 காரியங்களை வரிசையாக எழுதுங்க. இதனால் பெரிய
பொய் புரட்டுமா இருக்குது. திருமணத்திற்கு முன்பாக இருவரும் நான் உனக்கு மேல் உயிராக இருக்கேன், உன்னை தான் நீ இல்லைனா செத்துப்பிடுவேன், அப்படியா இப்படியாக்குங்கிறான். கல்யாணம் பண்ண பிறகு தயவுசெய்து லவ் பண்ணுங்க சார், சார் ப்ளீஸ் சார் உங்கள் ஒய்ஃபை லவ் பண்ணுங்க சார், ப்ளீஸ் மேடம் உங்கள் ஹஸ்பண்டை லவ் பண்ணுங்க மேடம், இப்படி சொல்ல வேண்டியிருக்கு வெளியிலேருந்து 50 பேர். ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொல்கிறோம், எனக்கு நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், ஆமாம் நான் இல்லைன்னா என் தலையை கல்லை வச்சு நச்சுக்குவேன், நீங்கள் எனக்கு கிடைக்கலன்னா நான் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் படுத்து செத்துடுறேன், இப்படியே சொல்கிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணம் ஆன உடனே வெளியிலேருந்து 50-55 பேர் போய் சார் ப்ளீஸ் சார் உங்கள் ஒய்ஃபை லவ் பண்ணுங்க சார், மேடம் ப்ளீஸ் உங்கள் ஹஸ்பண்டை லவ் பண்ணுங்க மேடம், இப்படி சொல்ல வேண்டிய ஒரு கொடூரமான நிலைக்கு போய் ஏன் உங்களை வழிவிலக செய்து உங்களை நாசமாக்குவது மட்டும்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிற சாத்தானுடைய வேலை. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி இருக்காதீங்க. நீங்கள் தேவனிடத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்தால், லவ் பண்ணும்போது என்ன பண்ணா, இவன் ஃபோனில் இன்னொருத்தையோட பேசிகிட்டு இருப்பான், அவள் ஃபோனில் இன்னொருத்தன் கூட பேசிக்கிட்டு இருப்பான். அந்த சத்யராஜ் படத்தில் கூட உள்ள ஃபோனை மாற்றிக்கங்கன்னு சொல்லுவான்ல. சகல விதமான பொய்யும் புரட்டும் பிராடுத்தனங்களை வச்சுக்கிட்டு நாம் திருமணத்திலே இருக்கலாம். ஆனால் திருமணமான பின்பு எல்லாம் தெரிஞ்சு போயிடும்ல. ஒரு வாரத்தில் இவனை அவளுக்கு பிடிக்காது, அவனை இவளுக்கு பிடிக்காது. ஓஹோ நீ அந்த மாதிரி ஆளா? அப்போ புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது என்ன ஆகுது, பிரச்சனை வருகிறது. நீங்கள் வரிசையாக எழுதுங்க. இல்லை லிஸ்ட் இன் ஆர்டர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் as you see it, 10 things a husband can do to show he loves his wife, vice versa. அதுமாதிரி மனைவியும் எழுதுகிற மாதிரி நீங்கள் ஒரு 10 காரியங்களை, முக்கியமான காரியங்களை எழுதுங்க. If you are married, ask God to help you show more love to your spouse. நீங்கள் திருமணமானவர்களாக இருந்தால் தேவனிடத்திலே இன்னும் அதிகமாக அன்போடு வாழும்படியாக உதவியை கேளுங்கள். If not, pray for a married person who needs to show more love to his or her spouse. அப்படி இல்லை என்றால், நீங்கள் திருமணமானவராக இல்லை என்றால், திருமணமானவர்கள் அதிகமான அன்போடு வாழும்படியாக ஜெபியுங்கள். அதிகமாக அன்போடு வாழ்கிறேன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் கட்டி பிடிச்சி ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? நானும் என் ஒய்ஃபும் ரொம்ப லவ் பண்ணுறேன், முத்தம் கொடுக்கறது, கட்டி பிடிக்கிறது, அரைகுறை ஆடையில் சுற்றி திரியிறது, குளிக்கிறது, தொட்டியில் குளிக்கிறது, இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா ரீல்ஸில். என்ன பண்ணுறான், நாங்கள் 2 பேரும் ரொம்ப அந்யோன்யம் லவ்வில் இருக்கோம் அப்படின்னு எதெல்லாம் போடுறது. அப்போ இதுதான் அப்போ என்ன, மாய்மாலமான லவ். உண்மை இல்லாமல் அன்பு, அது மாய்மாலம். அன்பு இல்லாமல் உண்மை இருந்தால் அது என்ன, ப்ரூட்டாலிட்டி, மிருகத்தனம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ பேலன்ஸ்டு கிறிஸ்டியனாக நீங்கள் எங்கே வாழ்கிறது? நீங்கள் தேவனிடத்தில் அன்புள்ளவர்களாகவும் தேவனிடத்தில் உண்மையுள்ளவர்களாகவும் இருந்தால் எல்லாரிடத்திலும் அன்புள்ளவர்களாகவும் எல்லாரிடத்திலும் உண்மையுள்ளவர்களாகவும் இருப்பீர்கள் என்றுதான் மைய கருத்து. திருமணத்திலே நீங்கள் எப்படி ஒருவரிடத்தில் ஒருவர் தகவல் தொடர்பு கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்புள்ளவர்களாக இருந்தால் எல்லாரிடத்திலும் அன்பு உள்ளவர்களாக இருப்பீர்கள். கணவனிடத்திலும் அன்புள்ளவர்களாக இருப்பீர்கள், மனைவியிடத்திலும் அன்புள்ளவர்களாக இருப்பீர்கள், நீங்கள் பார்க்கிற எல்லாரிடத்திலும் அன்புள்ளவர்களாக இருப்பீர்கள் என்பதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?